Good morning students. So, last week continuation, laws of motion lesson. Today we will see Newton's law of motion, Newton's first law. This law states that every body continues to be in its state of rest or the state of uniform motion along a straight line unless it is acted upon by some external force. So, according to Newton's first law, ஒரு external force செயல்படாத வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு பாடி தன்னோட நிலையிலிருந்து மாறாது. இஃப் அது வந்து ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் செயல்படலைன்னா அது தன்னோட நிலையிலிருந்து மாறாது. ஸோ அதே போல் இஃப் யூனிஃபார்ம் மோஷனில் இருக்குது அப்படின்னா அந்த யூனிஃபார்ம் மோஷன் ஸ்டேட்டில் தான் இருக்குமே ஒழிய தன்னோட நிலையிலிருந்து மாறாது. தட் இஸ் நியூட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லா. இட் கிவ்ஸ் த டெஃபனிஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஸ் வெல் அஸ் இனர்ஷியா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இனர்ஷியா பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா. Next we will see force. Force is an external effort in the form of push or pull. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா புஷ் அல்லது புல் இதனோட ஒரு மாறுபட்ட செயல் வடிவம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் ஆர் ட்ரைஸ் டு ப்ரொடியூஸ் த மோஷன் ஆஃப் ஸ்டாட்டிக் பாடி. அப்போ ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை மோஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணும். சரியா? இப்போ ஒரு பால் இருக்குது, பால் வந்து ரெஸ்ட்டில் இருக்குது, நீ இப்போ போய் அதை வந்து ஒரு உதச்ச அப்படின்னா என்னவாகும், அது வந்து மூவ் ஆகும். அப்போ அந்த இடத்துல நீ என்ன பண்ணுற, ஒரு ஃபோர்ஸை கொடுக்குற. ஸோ அப்போ ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பால் என்னவாகுது, மூவிங்கில் போகுது. செகண்ட் பாயிண்ட், ஸ்டாப்ஸ் ஆர் ட்ரைஸ் டு பி ஸ்டாப் ஆர் மூவிங் பாடி. ஸோ இப்போ மூவிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பால் மூவ் ஆகிட்டுருக்கு, சரியா? ஸோ அதை போய் நீ என்ன பண்ணுற, தடுத்து நிறுத்துற. ஸோ அப்போ மூவிங் ஆப்ஜெக்டை நீ வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸை நீ கொடுக்கணும். ஸோ தேர்ட் பாயிண்ட், சேஞ்சஸ் அண்ட் ட்ரைஸ் டு சேஞ்ச் த டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் யர் மூவிங் பாடி. ஸோ அண்ட் தென் ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது அதனுடைய டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணவும் ஹெல்ப் பண்ணக்கூடியது இது இந்த ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் எ வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் we will see types of forces. Based on the direction in which the forces act, they can be classified into two types. First one, like parallel forces, and second one, unlike parallel forces. So forces வந்து two types பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து like parallel forces and the second one unlike parallel forces. First we will see like parallel forces. Two or more forces of equal or unequal magnitude acting along the same direction parallel to each other are called like parallel forces. தட் மீன்ஸ் டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ். ஸோ அதாவது ரெண்டு அல்லது அதிகமான ஃபோர்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது அன்ஈக்குவலாக இருக்கலாம். இந்த ஃபோர்ஸஸ் ஒரே டைரக்ஷனில் ஒரு ஆப்ஜெக்ட் மேலே பேரலாக ஒர்க் ஆனால் அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அல்லது அதாவது டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் த சேம் டைரக்ஷன். சேம் டைரக்ஷனுங்கிறது இம்பார்ட்டன்ட் வேர்டு. பேரலல் டு ஈச் அதர் ஆர் கால் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். Like parallel forces. ஸோ டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த டைரக்ஷனில் இதுக்கு பேரலாக இன்னொரு லைன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பேரலல் லைன்ஸ், ஈக்குவலாக இருக்கக்கூடியது ஒரே டைரக்ஷனில் போகணும். சரியா? ஸோ ஆர் அன்ஈக்குவல் அப்படின்னா இந்த டைரக்ஷனில் ஒரு இது இருக்குது. ஸோ இதுக்கு பேரலாக இன்னொன்று போடுறேன், பட் இது ரெண்டும் என்ன, அன்ஈக்குவல். ஸோ அதாவது டூ ஆர் மோர் ஃபோர்ஸஸ் ஆஃப் ஈக்குவல் ஆர் அன்ஈக்குவல் மேக்னிடியூட் ஆக்டிங் அலாங் த சேம் டைரக்ஷன், ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் தான் இருக்கணும். ஓகேவா? பேரலல் டு ஈச் அதர் ஆர் கால் லைக் பேரலல் ஃபோர்ஸஸ். இந்த மாதிரி இருந்தால் தான் இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லைக் பேரலல் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். Next, unlike parallel forces, if two or more equal forces or unequal forces act along opposite directions parallel to each other, then they are called unlike parallel forces. So unlike parallel forcesல பார்த்தீங்கன்னா two or more equal forces or unequal forces. ஸோ அது ஈக்குவலாக இருக்கலாம் அல்லது அன்ஈக்குவலாக இருக்கலாம் அந்த ஃபோர்ஸஸ். ஸோ இது எந்த மாதிரி இருக்கும்னா பேரலாக தான் வரும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். சரியா? ஸோ ஆல்ரெடி லைக் பேரலல் ஃபோர்ஸஸில் நம்ம பார்த்தோம் சேம் டைரக்ஷனில் இருக்கும்னு, பட் unlike parallel forcesல opposite directionல இருக்கக்கூடியது. So next, unlike parallel forces, if two or more equal forces or unequal forces, so அதாவது equal forces இது ரெண்டும் equal parallel forces. ஓகேவா?
So, two or more equal forces act along the opposite direction. So, like parallel forcesல நம்ம என்ன பார்த்தோம், ரெண்டும் சேம் டைரக்ஷனில் போகும்னு பார்த்தோம். இந்த அன்லைக் parallel forcesல ஒன்று இந்த டைரக்ஷன் அப்படின்னா இன்னொன்று இந்த டைரக்ஷன், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடியது. ஸோ அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ், ஸோ அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸ்லேயும் அப்படி தான். ஸோ ஒன்று இந்த டைரக்ஷன் அப்படின்னா ரெண்டு parallel to each other தான். பட் ஒரு டைரக்ஷன் இந்த டைரக்ஷனை இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொன்று இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் மேலே அது ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்கலாம் அல்லது அன்ஈக்குவல் ஃபோர்ஸஸாக இருக்கலாம். பட் எப்படி ஆக்ட் ஆகும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடியது. ஸோ தட் இஸ் கால்ட் அன்லைக் parallel forces. Next we will see resultant force. When several forces act simultaneously on the same body, then the combined effect of the multiple forces can be represented by the single force, which is termed as resultant force. Okay. ஸோ அப்போ செவரல் ஃபோர்ஸஸ் சைமல்டேனியஸாக ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இதுதான் வந்து ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இதில் வந்து F1 அப்படிங்கிற ஒரு ஃபோர்ஸ், F2 அப்படிங்கிற ஃபோர்ஸ், F3 அப்படிங்கிற ஃபோர்ஸ், நிறைய ஃபோர்ஸ் வந்து சைமல்டேனியஸ்லாம் ஒர்க் ஆகுது. செவரல் ஃபோர்ஸஸ் ஆக்ட் சைமல்டேனியஸ்லி ஆன் த சேம் பாடி. Then the combined effect of the multiple forces can be represented by the single force. ஒரு ஆப்ஜெக்ட் மேலே செவரல் ஃபோர்ஸஸ் ஒர்க் ஆகும்போது அதனோட டோட்டல், அதாவது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், மொத்த விளைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிங்கிள் ஃபோர்ஸை தான் நம்ம ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த எஃப்ங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா இந்த F1, F2, F3 இது மூணும் சேர்ந்தது தான் இந்த F. அப்போ Fங்கிற ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃபெக்ட் ஆஃப் ஆல் த அதர் ஃபோர்ஸஸ். ஓகேவா? தட் இஸ் கால்ட் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ். It is equal to the vector sum adding the magnitude of the forces with their direction. So vector sum na adding the magnitude of the forces with their direction. அப்போ இதில் இருக்கக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸையும் ஆட் பண்ணி கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் வந்து என்ன, நம்மளோட வெக்டர் சம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ எஃப் இது மேலே வந்து இந்த ஏரோ மார்க் பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை டினோட் பண்ணக்கூடியது. அப்போ F ஈக்குவல் டு F1 + F2 + F3, இப்போ நம்ம எத்தனை எடுத்துக்கிறோமோ அத்தனையும் நம்ம டோட்டல் பண்ண போகிறோம். ஓகேவா? சம் ஆஃப் ஆல் த அதர் ஃபோர்ஸஸ். ஸோ இட் இஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸஸ். நெக்ஸ்ட் unbalanced forces. If the resultant force is not equal to 0, then it causes the motion of the body due to unbalanced forces. So already balanced forces பார்த்தோம். அதில் என்ன, resultant forces of all the forces acting on the body is equal to 0. ஸோ அதில் வந்து ஜீரோவாக இருக்கும். அதாவது எஃப் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எஃப் வந்து ஜீரோவாக இருக்கும். அதனால் அதனோட அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னவாகாது, மூவ் ஆகாது. இப்போ அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதனோட வேல்யூ எப்படி இருக்கும், ரிசல்டன்ட் வேல்யூ ஜீரோவாக இருக்காது. ஸோ ஜீரோவாக இல்லை அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் என்னவாகும், மூவ் ஆகும். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டு ஃபோர்ஸ் நம்ம பேரலல் ஃபோர்ஸஸ் கொடுக்குறோம். இது F1 அண்ட் F2. ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தது வந்து பேலன்ஸ்டு ஃபோர்ஸஸ். அதில் வந்து ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனில் நம்ம ஃபோர்ஸஸ் கொடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேரலல் டைரக்ஷனில் என்ன பண்ணுறோம், ஃபோர்ஸஸை கொடுக்குறோம். அப்போ F ஈக்குவல் டு F1 - F2. ஸோ அது எப்படி இருக்கலாம், ஒன்றா F1 > F2ன்னு இருக்கலாம், அல்லது F2 > F1 இருக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ F1 > F2 அப்படின்னா ஆப்ஜெக்ட் மூவ் அலாங் F1. ஓகேவா? ஸோ அதாவது எந்த ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குதோ அந்த ஃபோர்ஸை நோக்கி தான் என்னவாகும், ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகும். இஃப் F2 வந்து பெருசாக இருந்ததுன்னா F ஈக்குவல் டு F2 - F1, ஆப்ஜெக்ட் மூவ் அலாங் F2.